முடிச்சுட போறாங்க நண்பர்களே, முடிச்சுட போறாங்க. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தரமான சம்பவம் இருக்கும் நான் நினைக்கிறேன். நாளில இருந்து வீடு வெடிக்க போகுது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இந்த நாமினேஷனை கூட கொஞ்சம் தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஒரு சில பேர் மட்டும் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு சில பேர் யார் என்னென்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு மொத்தமா சொல்றேன். முக்கியமா இந்த கோவா கேங்க முடிச்சு கட்டுறதுக்கு பக்காவான பிளான் போட்டிருக்காங்க. கோவா கேங்க மொத்தமா முடிச்சு விட்டுறணும், அப்படி இல்லைன்னா இந்த கோவா கேங்ல இருந்து யாராவது ஒருத்தர் 2 பேரை கலத்தி விட்டாதான் சரி போட்டுருன்னு சொல்லிட்டு பக்காவா நாமினேட் பண்ணிருக்காங்க. ஆனா பக்காவான ஸ்கெட்ச், சத்தியமா சொல்றேன், இந்த ஸ்கெட்ச் வந்து பக்காவான ஸ்கெட்ச். என்னன்னா இந்த ஓபன் நாமினேஷன் முடிஞ்சு வந்தப்போ ஒரு சில பேர் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது பேசும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் கனெக்ட் பண்ண முடிஞ்சு. நான் மஞ்சிரி வந்து சாச்சனா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. நான் வேணும்னு சொல்லி தான் நான் சௌந்தர்யாவை நாமினேஷன்ல கொண்டு வந்தேன், வேணும் தான் சௌந்தர்யாவை நாமினேஷன்ல கொண்டு வந்தேன். அப்ப தான் அந்த டீம் மொத்தமா நாமினேஷன்ல வந்த மாதிரி இருக்கும், ஓட்டுகள் பிரியும். இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா உள்ள நாமினேஷன்ல வரலனா சௌந்தர்யாக்கான ஓட்டுகளும் ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் பிரிஞ்சு வந்துரும். சோ அவங்க 2 பேரும் ஈஸியா சேவ் ஆயிருவாங்க. சோ அதே இடத்துல சௌந்தர்யாவை உள்ள கொண்டு வந்துட்டா அவங்களுக்கான ஆடியன்ஸ் எல்லாமே சௌந்தர்யாக்கு தான் ஓட்டு போட ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாக்லினுக்கான ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜாக்லின் தான் ஓட்டு போட ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது ரயானுக்கு பெரிய லெவல்ல ஓட்டுகள் வராது. ரயான் வந்து கண்டிப்பா அந்த ஓட்டுகளை ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள பெரிய பாதிப்பு வரும். அதாவது முக்கியமா அந்த கோவா கேங்குள்ள பெரிய பாதிப்பு வரும். அதை ஏம் பண்ணி தான் நான் போட்டேன்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி சொல்றாங்க. உண்மையா சொன்ன மாதிரி மஞ்சிரி எல்லா விஷயமே இந்த வீட்டுக்குள்ள வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இந்த சண்டை விஷயத்தை கூட நேத்து வந்து முத்துக்குமரன் போட்டு உடைச்சிருப்பானே, வேணும்னு தான் பண்ணிருக்காங்க. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஃபோக்கஸ் அவங்க பக்கத்துல திருப்பிக்கணும், இந்த வீட்டுக்கான வில்லி மாதிரி அவங்க தெரியணும்னு சொல்லி தான் வேணும்னு பண்ணிருக்காங்கன்னு சொன்னல. அதே மாதிரி தான் இந்த நாமினேஷன் கூட ரொம்ப பொறுமையா இருந்து எப்படி போடலாம், யாரை போடலாம்னு சொல்லி கரெக்டா போட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுனா ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 2 பேருக்குமே 2 ஓட்டுகள் தான், வெறும் 2 ஓட்டுகள் நாமினேஷன் வந்துட்டாங்க. ரயான் மட்டும் 3 ஓட்டுகள் நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் ரொம்ப தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரோ ரயான் வெளியே போவாரான்னு கேட்டிங்கன்னா, ரயான் எனக்கு தெரிஞ்சு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பெரிய லெவலில் வெளியே செட்டிங்ஸ்லாம் கிடையாது. சரியா, பெரிய லெவலில் நான் கவனிச்ச வரதுக்கு பெரிய லெவல் டீமோ ப்ரமோஷன் டீமோ அந்த மாதிரி நான் இன்னும் கவனிக்கவே இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வந்த 3/4 பேர் டக்குன்னு அடுத்தடுத்த நாளே மாட்டிக்கிட்டாங்க. ஓகேவா, டக்குன்னு மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கான ப்ரமோஷன் டீம் வந்துருது. இன்னைக்கு கூட ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, 150 ரூபா மேட்ரு கவனிச்சிருப்பீங்க. அதான் நம்ம டப்பா இருக்காப்ல, அவருக்கான ஒரு 150 ரூபா மேட்டர் ஒன்று போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி கலரா அவங்க டீமை வெளியே செட் பண்றது எல்லாமே பக்காவா எக்ஸ்போஸ் ஆகி மாட்டிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ரயானுக்கு நான் பெருசா பார்க்கல. ரயானுக்கு நீங்க ஓட்டு கவனிச்சீங்கன்னா கூட பெருசா வரல, அன்அஃபிஷியல் கூட இன்னொருத்திக்கு பெருசா வரல. சோ எனக்கு தெரிஞ்சு நைட்டுக்கு அப்புறம் அஃபிஷியல் கவனிக்கலாம், பட் இப்பவே அன்அஃபிஷியல் அவருக்கு வரல. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு டவுட்டா இருக்கு. ஏன்னா இது தெளிவான ஸ்கெட்ச். இப்போ போன வாரத்தை எடுத்துக்கிட்டே நினைச்சுக்கோங்க, சௌந்தர்யா நாமினேஷன் இல்ல. ஓகேவா, சௌந்தர்யா நாமினேஷன் இல்லன்னு சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் என்னாச்சு, ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் பிரிஞ்சு விழுந்துச்சு. அதனால என்னாச்சு, ஜாக்லின் முதல் இடத்துக்கு வந்துட்டாங்க, ரயான் எனக்கு தெரிஞ்சு 4வது இடத்துல 3வது இடத்துல இருந்தான். ஓகேவா, சோ அப்படி பார்க்க போனா என்ன ப்ரோ நீங்க சொல்ல வரீங்க, சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் தான் ஜாக்லினை காப்பாத்துதான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. ஜாக்லின் சொல்லி செப்பரேட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகேவா, ஜாக்லினுக்கு அந்த ஆடியன்ஸ் ஃபுல்லா தான் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ சௌந்தர்யா வந்து நாமினேஷன்ல வரலனா கண்டிப்பா அந்த ஓட்டுகள் அப்படியே மாறி அங்கதான் போய் விழும். அதை தான் சொல்றேன். அதை தெளிவா பிளான் பண்ணி எல்லா ஓட்டுகளும் அவங்களுக்கே விளையாட்டு எதுவுமே ஸ்பிளிட் ஆகி வேற யாருக்கும் போயிடாமன்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. இப்படி பக்காவா பிளான் பண்ணி இந்த நாமினேஷன் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, பட் 12 பேர் வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த டவுன்ஃபால் ஒன்னு சொன்னமே, முத்துக்குமரன் டவுன்ஃபால், அவன் காலங்காத்தால கேம் ஆரம்பிச்சான். பக்காவா அனலைஸ் பண்ணி பக்காவா யார் கூட பேசணும், யார் கூட என்ன மாதிரி ஆடணும், எவனை கிண்டல் பண்ணி உட்கார வைக்கணும்னு சொல்லி தெளிவா போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லா சர்வே ஆனா எனக்கு தெரிஞ்சு பக்காவான ஸ்கோரிங் வரும், பக்காவான ஓட்டுகள் வரும் கண்டிப்பா. சரி, ஓட்டு லிஸ்ட் பத்தி நம்ம நைட்டு பார்க்கலாம். அதே மட்டும் இல்லாம இந்த நாமினேஷன் நபர் ஒரு சில பேர் வித்தியாசமா பேசியிருப்பாங்கல்ல, அதுல நம்ம சத்யா அவர்கள் ஒரு சில விஷயம் பேசினாங்க. என்னன்னா சத்யா அப்புறம் ராணவ், ஆனந்த் இவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரு விஷயம் பேசுறாங்க. நாமினேஷன்ல வந்தாச்சு. ஓகே, அந்த 3 பேர் நாமினேஷன் வந்தாச்சு. 3 பேர் நாமினேஷன்ல வந்தோடனே ஆனந்திக்கு வந்து சம பயம். ஆனந்திக்கு வந்து சம பயத்துல என்ன பண்ணேன்னு தெரியாம வீட்டுல வந்து பக் நாங்க எங்க உளறிட்டு சுத்தினாங்க. முக்கியமா போய் முத்துக்குமார் மண்டைய கழுவ ட்ரை பண்ணாங்க. ஒரு இடத்துல நல்லா தெரிஞ்சு முத்துக்குமார் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அங்கிட்டு போயிட்டு முத்துக்குமாரன் போயிட்டு, முத்துக்குமாரன் பாத்தீங்கன்னா என்ன பத்தி என்ன சொல்லிருக்காங்க, நான் வந்து இந்த வீட்டுல மண்டைய கழுவுறேனா, அவங்க மண்டைய கழுவப்படுறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னோட கருத்துக்களை நான் எடுத்து வைக்கிறேன், அதுல அவங்க மண்டை வந்து கழுவப்பட்டுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுல. எப்படி சொல்றாங்க பாரு முத்துக்குமாரன், என்ன இப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்லி முத்துக்குமாரன் மண்டைய கழுவ ட்ரை பண்ணாங்கல. முத்துக்குமாரன் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஆமா அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சு நடந்து போயிட்டான். நடந்து கிச்சனுக்குள்ள போயிட்டான். சரியா, உள்ள போய் அவங்க ரைஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடியே போறாங்க. ஆனந்தி திருப்பி பின்னாடியே போயிட்டு அங்கேயும் போயிட்டு, புரியுதா முத்து உனக்கு, நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன், அதுல அவங்க மண்டை வந்து கழுவப்படுதுன்னா அதுக்கு நான் காரணம் இல்ல முத்து, உனக்கு புரியுதா முத்துங்கும் போது அங்க இருந்து முத்து சிரிச்சுக்கிட்டு ஆமாமா அதை அப்படி சொல்லிட்டு தட்டை தூட்டி கிளம்பி போயிட்டான். பேசவே இல்லை. இந்த இடத்துல ஆனந்த் வந்து இவன் உண்மையாவே நம்மளை இக்னோர் பண்றானா இல்ல நம்ம வந்து ஒரு மாதிரி வளரிட்டு இருக்கமான்னு தெரியாம ஆனந்தி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. மொத்தத்துல முத்து கொஞ்சம் தெளிவாயிட்டான். ஆனந்திக்கு வந்து பயம் வந்துட்டு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல ஆனந்திக்கு நான் ஒண்ணு சொல்லி ஆகணும், நீங்க இப்ப பேசுனது மத்தவன மண்டை கழுவுற மாதிரி இருக்கு,
மத்தவன் வந்து அதை பத்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறான், மத்தவன் வந்து நீங்க பேசுற டாபிக் தான் எடுத்து வெளியெல்லாம் பேசுறானா அது உங்க தப்பு இல்ல, அவங்களோட தப்பு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நானும் இதை கேட்கலாம். முத்துக்குமாரன் வந்து வீட்டுக்குள்ள வந்து 2வது வாரம் 3வது வாரம் 4வது வாரம் அவர் பேசுறதா வீட்டுக்குள்ள கண்டென்ட்டா இருக்கு, அவர் பேசுற டாபிக் தான் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, அவர்தான் மண்டை கழுவுறான்னு சொன்னீங்களே. அப்போ நீங்க கழுவுனா மண்டை கழுவுறது இல்ல, அது பாத்திரம் கழுவுறது. இதே முத்துக்குமாரன் கழுவுனா அது வந்து பாத்திரம் கழுவுறது மண்டை கழுவுறதா? என்ன எளவு கண்டென்ட்டே தெரியல. இதுல சத்யா அவர்களை பத்தி சொல்லி ஆகணும். சத்யா வெளியே உட்காந்து சொல்லிட்டு இருக்கான், மச்சான் நாமினேஷன்ல நமக்கு மார்க்கெட்டிங் மச்சான், நம்ம பயங்கர ட்ரெண்ட் ஆகும், நம்ம வந்து மக்கள் மத்தியில் தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம், வேற லெவல் மச்சான், டிவியில வந்துட்டே இருப்போம், ஹாட் ஸ்டார்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம தான் மச்சான் அப்படிங்கும்போது எனக்கு சிரிப்பே வந்துச்சு. எப்படி எனக்கு சிரிப்பே வந்துட்டோ, தற்குறியானா நீ, யாரா நீ தற்குறித்தனமா பேசிட்டு இருக்க? நாமினேஷன்ல வர்றது இவருக்கு வந்து மார்க்கெட்டிங் ட்ரெண்டிங் ஆம்பரோ, யாரு புறவே ஒண்ணலாம். ஐயா டிவியில வந்து என்ன பண்ணாலும் வருவாங்க, சரியா? டிவியில வந்து என்ன பண்ணாலும் வருவாங்க, டிவியில வந்தா ட்ரெண்ட்னு சொல்லி சுத்துறது எனக்கு எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியலையா. இவர் சொல்றாரு டிவியில வருவோம், நமக்கு ஓட்டு போட கேட்டு நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்க, நிறைய பேர் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஸ்டோரி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காரு ப்ரோ. இதுக்கு சிங்கி தட்டி ராணுவம் அங்க உட்காந்து, ஆமாமா நான் கூட வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தேன், சத்யா அவர்களுக்கு ஓட்டு கேட்டு 3 பேர் ஸ்டேட்டஸ் போட்டாங்க, நான் கவனிச்சு. அந்த மாதிரி நமக்கும் போடுவாங்க, இப்ப எனக்கும் போட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். நீ ஒழுங்கா எப்படி பேசணும்னு கத்துக்கப்பா, ஒன்னும் பேச மாட்டேங்க, ஏதோ ஒண்ணு பேசணும் ஷார்ட்டா பேசுறேங்க, வரல சட்டு சட்டுன்னு பேசிடுறான். அவன் என்ன பேசுறான் ஏது பேசுறான் அவனுக்காச்சும் தெரியுமா, இல்ல ஆப்போசிட்ல இருக்காலும் தெரியுதா? ஒண்ணுமே தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு பேசுறான், பேசணும்னு சொல்லி கடமைக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஆனந்தி ஒன்று சொல்றாங்க, ஒன்று அப்படியா, ஓ இதெல்லாம் ட்ரெண்டா, ஓ இதெல்லாம் நம்ம இப்போ மார்க்கெட்டிங், அதெல்லாம் நம்ம வந்து வெளியே வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிருமா, இதனால தான் போன வாரம் வந்து முத்துக்குமரன் வந்து ஃபீல் பண்ணாரா நாமினேஷன்ல வரலன்னு சொல்லி எங்க அக்கா பேசுறாங்க. அவன் நாமினேஷன்ல வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணதுக்கான காரணம், நாமினேஷன்ல வந்தாதான் எந்த லெவல்ல சேவ் ஆகுறோம், எந்த லெவல்ல மக்கள் ஓட்டுகள் போடுறாங்க, நம்ம கேமை எந்த லெவல்ல மக்கள் ரசிக்கிறாங்க, எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் யோசிச்சது அது. ஆனா எங்க அக்கா யோசிச்சது என்ன தெரியுமா, டிவியில வருவோம் ட்ரெண்ட் ஆயிருவோம் அதனாலயா இதனாலயான்னு சொல்லி முத்து யோசிச்சிருப்பான்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் இவங்களுக்கான கெப்பாசிட்டியே வரும், இவங்களுக்கான கெப்பாசிட்டியே இவ்வளவுதான், புரியுதா? அதாவது நம்ம விஷால் மாதிரி தான், நான்லாம் லவ் கண்டென்ட் பண்ணா வெளியே போனேன்னு ஒரு காதல் படம் கிடைச்சா பிரிச்சு மேஞ்சிருவேன், அந்த படத்துக்கு நான் கரெக்டா செட் ஆவேன், அதனால தான் இந்த கண்டென்ட் நான் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ட்ரெண்டிங் ஃபெல்லோ மச்சான், ட்ரெண்டிங் ஃபெல்லோ அப்படின்ட்டு இருக்காரு. மொத்தத்துல பூரா பயிலும் தற்குறியா தான் இருக்கான். எப்படி நண்பர்களே, பூரா பயிலும் தற்குறியா தான் இருக்கான். பட் இந்த இடத்துல எனக்கு ஒண்ணு சொல்லி ஆகணும், இந்த வாரம் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் யார் போவா எவரு போவா நம்மளால சொல்லவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி அவுட் தான். ஆனந்தி எல்லாம் இந்த வீட்டுக்கு எதுக்கு வச்சிருக்குன்னு தெரியவே இல்லடா, ஓட்டுகளே இல்லாத ஆட்களை தான் வீட்டுக்குள்ள தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. அந்த பீஸ் இந்த வீட்டுல எதுவுமே பண்ணலடா, ஒண்ணுமே இல்லடா, கண்டென்ட்டே இல்லை. இந்த மாதிரி பாடுறா, சும்மா அங்கெங்கமா உட்காந்து மண்டை கழுவுறது, ஒப்பாரி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையை தவிர இந்த வீட்டுல உருப்படியா அவங்க ஒரு கண்டென்ட் கொடுக்கல, ஆனா உட்காந்து சர்வே பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த வாரம் தூக்கி வெளியே போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் 2 பேர் யார் போவான்னு கேட்டா ஆனந்தி சாச்சனா நான் சொல்லுவேன். பட் இவனை சாச்சனா தூக்க மாட்டானு, அதுக்கு அடுத்து போய் மஞ்சரியை இல்ல தர்சிகா தூக்கணும். மஞ்சரியை மட்டும் இந்த வாரம் தூக்கிட்டானா தொடர்ந்து 4 வாரங்கள் ஒயில் கார்டே வெளியே போன மாதிரி இருக்கும். ஸோ தயவு செய்து மஞ்சரி தூக்கிறாங்க. மஞ்சரி கிட்ட ஓட்டு இருக்கு, மஞ்சரி வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்குறாங்க, நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க. இந்த அவன் பேர் என்ன, ஆனந்தியும் தர்சிகா வேணா தூக்கி விடுங்க. சாச்சனா கூட ஏதோ ஒன்று பண்ணுது, தர்சிகா எல்லாம் சுத்தம் மாமா உரசினே சுத்திட்டு இருக்குது. ஸோ தர்சிகா முடிஞ்சா துருத்தி போடுங்க. ஏன்னா தர்சிகாக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு ப்ரோ, அவங்க தான் ஒரு ஹை லெவல் பிளேயர் மாதிரியும் இந்த வீட்டில் அவங்க பெரிய ஸ்ட்ராங் பிளேயர் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க இருக்கிறதுல மிகப்பெரிய அல்லு செல்லு மொத்தத்தில் இந்த வாரம் இருக்கு.